ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். எப்படி போய்கிட்டு இருக்கு? இன்றைக்கி ஒரே கேப்சாவில் ஏறின்னு நான் நினச்சேன். சும்மா விளாட்டுக்கு சொன்னேன். அப்படி ஏறிட்டா நல்லா தான் இருக்கும். எப்பயும் போல் நான் வழக்கம் போல் இன்றைக்கி நான் கேப்சா பார்த்துட்டேன். போகி பண்டிகைனா பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லுவாங்க. அது உடைமைகளுக்கு மட்டுமில்லை, பொருட்களுக்கு மட்டுமில்லை, நம்மளோட குணங்களுக்கும் கெட்ட எண்ணங்கள், அதாவது நம்மளோட நல்ல எண்ணங்களுக்கான வழிகளை வகுப்போம். என்னை பொறுத்தவரை கெட்ட எண்ணங்கள்ன்றது முடியாது, வராது, தெரியாது அப்படின்றது மட்டும்தான். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்ப்போமே. மக்கள் இந்த வட்டம் மைவே 3லேருந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுற எல்லாருக்குமேவும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிமேல் வரப்போகிறவங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இது பொங்கல் செலிப்ரேஷன் என்னோடய என்னோட மாமா கம்பெனியில் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க மனசுலேயும் 1008 கவலைகள் இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் மறந்து இது மாதிரி எல்லாருமே இந்த வட்டம் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணணுன்னு தான் என்னோடய ஆசை. நல்லபடியாக பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுங்கள். போகி பண்டிகைகளுக்கு எல்லா இதையும் நம்ம வெறுப்பு, கோபம் எல்லாத்தையுமே கழிச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக அதை மறந்துட்டு அடுத்தடுத்த நல்ல எண்ணங்களுக்கு அடுத்தடுத்ததுக்கு போகணும் அப்படின்றதான் என்னோடய இது. அதே மாதிரி மைவே 3ல ஜாயின் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே மேற்கொண்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். நானுமே அதை தான் ஆசைப்பட்றேன். நானுமே போகணுன்னு எனக்குமே அந்த ஆசை நிறையாவே இருக்குது. விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சி இருந்தாலே நம்ம எப்பயுமேவும் நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலே நம்மளுக்கு பலன் கிடைக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதுக்கான ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு விவசாயி ஒரு கழுதையை வளர்த்துட்டு வந்தாராமா. அந்த கழுதை ரொம்ப வயசான கழுதை கொஞ்சம். அப்போ அது என்ன பண்ணுச்சு, பக்கத்தில் இருந்த கிடங்கு, அதாவது கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. அந்த கிணறு பார்த்திங்கன்னா பாழடைஞ்ச கிணறு, தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ இந்த விவசாயி அதை என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. கழுதை எப்படி காப்பாற்றுறதுன்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருக்காரு. அவரால் முடியவும் இல்லை. அப்படியே முடிஞ்சாலும் கழுதையை காப்பாற்றுற செலவு, கழுதையை விட அந்த கழுதை விலையை விட கழுதையை காப்பாற்றுற செலவு அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்படினாலும் இந்த கிணற மூடத்தான் போகிறோம், ஸோ கழுதையும் சேர்த்து போட்டு மூடிடுவோம், வேறு வழி இல்லை அப்படின்ட்டு அவர் ஒரு முட்டாள்தனமாக யோசிச்சுட்டாரு. யோசித்து பக்கத்தில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு பக்கத்தில் இந்த மண்மேட்டில் இருக்க மண்ணெல்லாம் அள்ளி போட்டாங்க. அள்ளி போட்டுகிட்டேவும் கிணத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டே வராங்க. அள்ளி போட்டுக்கிட்டே வர்றப்போ கடைசியில் முடிவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்தோன்னே வியப்பாயிறாரு. அந்த கழுதையை மூடி போட்டு சத்தமே இல்லை. அது கத்திக்கிட்டே கிடந்துச்சு. அதுக்கப்புறம் மூட போகும்போது சத்தமே இல்லை. ஆனால் பார்த்தா கழுதை என்ன பார்த்தீங்கன்னா வெளியே அந்த விளிம்புக்கிட்ட வந்துருச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மண் அள்ளி அள்ளி போடும்போது, அது மேலே போடும்போது அது நல்லா உதறி விட்டுட்டு அந்த அந்த மண்ணை அள்ளி போடுறதே ஒரு படிக்கட்டாக அது நினச்சி ஏறி வந்திருக்கு. கடைசியில் அந்த விளிம்புக்கிட்ட வரவும் தப்பிச்சோ முளைச்சோன்னு பிடுங்கி எடுத்துகிட்டு ஓடியே போயிடுச்சு தோட்டத்துக்குள்ள. அதே மாதிரி தான் நம்ம மேலே எத்தனை குப்பைகளையும், அதாவது எத்தனை எண்ணங்களையும், எத்தனை விமர்சனங்களையும் நம்ம மேலே கொட்டினாலும் பரவாயில்ல, நம்ம அதெல்லாம் உதறி விட்டுட்டு நம்ம வெளியே பல பேர் பலவிதமான விமர்சனங்கள் நம்ம மேலே கொட்டுவாங்க. பலவிதமான எண்ணங்களை திணிப்பாங்க, காமிப்பாங்க. நம்ம அதெல்லாம் உதறி தள்ளிட்டு அந்த கழுதை மாதிரி தான் நம்ம ஏறி எல்லாத்தையும் மிதிச்சுட்டு படிக்கட்டாக மாற்றிட்டு வந்துடணும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்மளை கழுதையாக நான் நினைக்க சொல்ல, நம்மளுக்கு எல்லாருமே ஒரு சுமை இருக்குது. கண்டிப்பாக நம்மளுக்கு குடும்ப சுமை, ஏதோ ஒரு சுமை இருக்குது. அந்த சுமையை நம்ம தாங்கித்தான் ஆகணும். அதுக்காக நான் சொல்கிறேன். நன்றி.